ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடியபோது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயின் உடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆபரணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000த்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி.கே. சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வெகுனகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்.
பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.